நிறைய பேர் இந்த குழந்தை பிறக்கிற நேரத்தை வச்சு கேட்குறாங்க. அதாவது சிசேரியன்னா நல்ல நேரம், நல்ல நாள், நல்ல டைம்ங்கிறத பார்த்து நம்ம எடுக்கிறோம். இயற்கையாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் சிலது ராகு காலத்துலேயோ யமகண்டத்துலேயோ பிறந்துடுறாங்களே, அது கெடுதலா, அது ஆகாதா, அதை பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. இயற்கையாக அவங்க யமகண்டத்துலேயோ ராகு காலத்துலேயோ பிறந்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு பிரச்சனைகளே கிடையாது. அவங்களுடைய லக்னம், பிறப்பின் லக்னம் என்ன, அந்த லக்னத்திற்கு இந்த ராகு பகவான் அல்லது கேது பகவான் எப்படி இருக்காங்க. ராகு காலத்திற்கு உரிய கிரகம் ராகு, யமகண்ட வேலைக்கு உரிய கிரகம் கேது. அப்போது அவங்களுடைய பிறப்பு லக்னம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அந்த பிறப்பு லக்னத்திற்கு இந்த ராகுவானவர் நல்ல பாவங்களில் இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. ராகு காலத்தில் எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லைங்க, அவங்களுக்கு ராகு நல்லா இல்லை, 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ தொடர்பில் இருக்குன்னா அது அவங்களுக்கு அந்த குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு நல்லதில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தந்துக்கிட்டே இருக்கும், திடீர் விபத்துகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அதை நம்ம கவனித்தா போதுமானது. இதே யமகண்ட வேலையாக தான் கேதுவை கவனிக்கணும். அதனால் இது ராகு காலத்தில் பிறந்தாங்க, யமகண்ட வேலையில் பிறந்திருக்காங்க, அதனால் எதுவும் பாதிப்போ அப்படின்னு தயவு செஞ்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அவங்களுடைய லக்னம் என்ன சொல்லுதோ அந்த லக்னத்தின் படி தான் அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறத அமையும். இதில் இந்த கிரகம் நல்லா இருந்தால் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சிலருக்கு அந்த ராகு காலத்திலேயோ யமகண்டத்திலேயோ பிறந்தவர்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு காரணம் இயல்பிலே பிறக்கும் போதே அவங்களுக்கு அந்த கிரகம் சூப்பராக இருந்திருக்கும். அதனால அவங்களுக்கு லைஃப் டைமுக்கும் அதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு எனர்ஜிக் லெவலோட அந்த ராகு ஹையர் 80% மேலே இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில், கேது 80% மேலே இருக்காங்கங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த யமகண்ட வேலையிலே ராகு காலத்திலே உண்டாகும்.